இன்றைய ஆன்மீக தகவல். தை பிறந்திருக்கின்றது. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் பிறந்து விட்டால் பல நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளை நாம் தொடங்க அதற்கு நல்ல வழி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த தை மாதம் பிறந்து விட்டாலே நம் இல்லங்களிலே திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் அதிலே மும்முரமாக இறங்குவோம். அதுபோல் இந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும் என்றால் அதிலே மும்முரமாக இருப்போம். இப்படி முக்கியமான முயற்சிகளை எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வசந்தமான மாதம்தான் இந்த தை மாதம். சரி, இந்தந்த மாதங்களிலே கிரகப்பிரவேசம் செய்யலாம், இந்தந்த மாதங்களிலே குடி போகலாம் என்கின்ற ஒரு வரையறை இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாதங்களிலே செல்லக்கூடாது என்கின்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது. அதனையெல்லாம் நாம் சரியாக கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். பொதுவாக வீடு குடி புகுவதற்கு ஏற்ற மாதங்கள், அதாவது நான் சொல்வது சொந்த வீடு கட்டுக்கொண்டு கிரகப்பிரவேசம் செல்வது மட்டுமல்ல, வாடகை வீட்டுக்கே செல்வதாக இருந்தால் கூட இந்தந்த மாதங்களிலே வீடு மாற்றக்கூடாது என்கின்ற வரையறை இருக்கின்றது. அதனை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இந்த வீடு குடிபோவதற்கு ஏற்ற மாதங்கள், நட்சத்திரங்கள், நாட்கள் இவற்றை ஒரு பார்வை பார்க்கலாம். புது வீடு கட்டி அந்த புது வீட்டிலே புகுவதற்கு புரட்டாசி மாதத்திலே செல்லக்கூடாது. இந்த மாதத்திலே இரண்யன் தனது அரண்மனையிலேயே நரசிம்மரால் வதம் செய்யப்பட்ட மாதம். மார்கழி மாதத்திலே வீடு குடிபுகக்கூடாது. இந்த மாதத்திலே துரியோதனன் தன்னுடைய அரசை இழந்தான். மாசி மாதத்திலே வீடு குடி போகக்கூடாது. இந்த மாதத்திலே தான் சிவபிரான் ஆலகால விஷம் அருந்தி மயக்கமுற்றார். அதேபோல் பங்குனி மாதத்திலே புது வீடு குடி போகக்கூடாது. இந்த மாதம்தான் சிவன் மன்மதனை எரித்த மாதம். ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி மற்றும் பங்குனி இந்த மாதங்களிலே வீடு கட்ட தொடங்குவது, புது வீட்டிற்கு குடிபோவது போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மிக மிக சிறந்த நட்சத்திரங்கள். அதே போல் நாம் இந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் இறங்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற மாதங்களாக பார்த்து முயற்சிகளை தொடங்க வேண்டும். அதே போல் சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை இந்த மாதங்கள் வீடு குடி போவதற்கு மிக மிக சிறந்த மாதங்கள். அதேபோல் வீடு குடி போவதற்கு கிழமை என்று பார்த்தோமானால் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இது கலிகாலம். இந்த கலிகாலத்திலே பலர் என்ன செய்கின்றார்கள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கின்றது, அதனால் அன்றைய நாளிலே கிரகப்பிரவேசத்தை வைத்துக் கொள்வோம் என்று செய்கின்றார்கள். இதனை செய்யவே கூடாது. நம்முடைய இல்லம் என்பது நாம் வாழப்போகின்ற ஒரு வீடு. அதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆகவே நிம்மதியை கெடுக்கின்ற விஷயங்கள் எதையும் நாம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த கிழமைகள், அதாவது நான் மேலே சொன்ன திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, நான் மேலே சொன்ன திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் தான் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உரிய நாட்கள். இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இதனை நாம் தெளிவுற தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே விடுமுறையாக இருக்கின்றது என்பதற்கு என்ற காரணத்திற்காக கிரகப்பிரவேசத்தை நாம் வைத்துவிட்டு அதன் பிறகு காலமெல்லாம் அந்த இல்லத்திலே நாம் வாழ வேண்டும். ஆகவே மனிதனுக்கு நிம்மதி முக்கியம். இந்த விஷயங்களை மிகச்சரியாக கடைபிடித்து வீடு கட்டி குடிபுகுந்தோம் என்றால் அந்த வீட்டிலே நிச்சயமாக நிம்மதி இருக்கும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் செய்து கொடுத்த அந்த வரையறைகளை சரியாக கடைபிடிப்போம்.
கடைபிடித்து எல்லோரும் சொந்த வீடு வாசலோடு சௌக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.